காலை வணக்கம். இந்த பதிவாளர்கள் அலுவலகத்தில் பதிவாளர்கள் பண்ணுற கொட்டை இருக்க, அது காலங்காலமாக நடந்துன்னு தான் இருக்குது. அவங்க ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க. அந்த பில்டிங்லேயே அந்த பத்திரப்பதிவாளர்கள், ஸ்டாம்ப்பு, டைப்பிஸ்ட்டு, ப்ரைவேட் பார்ட்டிஸு, இந்த ஆளுங்க உள்ள ஒரு 10-20 பேர் ஒரு கேங்கு மாதிரி இருப்பாங்க. எந்த அட்வொகேட்டு இவங்களெல்லாம் சமாளித்து அதில் வியாபாரம் பார்க்குறாரோ அவர் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டார். இல்லைன்னா அந்த ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்களே, அந்த அம்மா கண் இல்லை, மூக்கு இல்லை, ஃபுல் ஸ்டாப் இல்லை, நாக்கு இல்லை, எதையாவது ஒரு க்ரௌண்டை சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி கோவம் வந்துடும். அராஜகம் இந்த ரிஜிஸ்ட்ரார்கள். இது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு 1908 ஆக்ட். இந்த ஆக்டை ரீவிசிட் பண்ணி இந்த ரிஜிஸ்ட்ராருங்க கொட்டத்தெல்லாம் அடக்கும். என்னவோ பண்ணுறாங்களே. என்ன கோர்ட்டில் அப்பப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி பேசு. அரசாங்கத்தை அவனுக்கு ஒரு சம்பளம், கோர்ட்டில் ஒரு ஆர்டரு, அதுக்கு ஒரு கண்டெம்ப்ட்டு, அதுக்கு ஒரு கம்பைலேஷன், அதில் ஒரு வியாபாரம், எல்லாம் மக்கள் பண்ணிதான். இவ்வளோ சம்பாதிக்கிறது பத்தாத. இப்போ கூட பாருங்கள், ஒரே நாள் எவ்வளோ பணம் கொள்ளை அடிக்கிறான். நீங்கள் எத்தனை வாட்டி பிடிச்சாலும் கொள்ளை அடிக்கிறேன் அடிச்சுன்னு தான் இருக்காங்க. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இங்கே ராயபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அது இங்கே டிஹெச் ரோட்டில் இருக்குது. அது ராயபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஒரிஜினலாக அங்கெங்கேயோ இருந்தது. அங்கே இல்லாமல் இங்கே மாற்றி இங்கே தனியார் கட்டடத்துக்கு வருமானம் வேணுன்றதுக்காக இங்கேயே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது போன கவர்மெண்ட்டோட ஆதிக்கத்தால் இந்த கவர்மெண்ட்டாவது அது சரி பண்ணுதா, இல்லை அதுலேயும் அவங்கள பணம் கொடுத்து சரி பண்ணுறாங்களா, அதையும் பார்க்கலாம். என்ன வியாபாரம் நடந்துன்னு. இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு, ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு AR 2026 தெலுங்கானா 65, AR 2026 தெலுங்கானா 65, கால்வேரி டெம்பிள் ஃபவுண்டேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. என்ன கேஸ்னா, ஒருத்தருக்கு 21 ஏக்கர் 27 குண்டாஸ்னால் செட்டு போல தெலுங்கில் குண்டஸ் அது இருந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இறந்த உடனே அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க வாரிசுகள் பார்ட்டிஷன் டீடை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பேரை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் இறந்து போகிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க அந்த கடைசியாக இருக்கிற அந்த பார்ட்டிஷன் டீடை இவருக்கு விற்றுறாங்க, இந்த கால்வரி டெம்பிள் ஃபவுண்டேஷன். ஒன்று ரிஜிஸ்ட்ரார் அதை ரிஜிஸ்ட்ரேஷனை ஏற்றுக்கல, செக்ஷன் 71 பிரகாரம் ரிட்டர்ன் பண்ணுறாரு. என்ன கிரவுண்டு சொல்கிறாரு அவருன்னா, நீங்கள் GHMSயில் லே அவுட்டு வாங்கலை. ரெண்டாவது நலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது நான் அக்ரிகல்ச்சர் லேண்டை நான் அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன். இது ரெண்டும் இல்லாதனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு அவர் ரிப்பேர். அதுக்கு மேலே தான் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறாங்க. நீதியரசர் K. சாரதி அவர் தான் போட்டிருக்காரு. இந்த ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வித்தவுட் அப்ரூவல் நலாவில் இவங்க இந்த லேஅவுட்டு போட்டதுனால, நலா கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காதனால இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இது தப்பு. ஏன்னா இவங்க ஒரிஜினலாக பார்ட்டிஷன் டீடு மூலமாக தான் சொத்து வாங்குறாங்க. அது டிபார்ட்மெண்டல் மெமோ நம்பி இந்த லே அவுட் இல்லைன்றதில் காரணத்தை காட்டி கன்வேயன்ஸை ரெஃப்யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் ஆர்டரை செட்டிசைட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை திருப்பி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவை படிச்சுக்குங்க. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அந்த குட்டை லேக்கு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாமல் கழுத்து அறுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இல்லீகல் திங்ஸ் நடந்துனே தான் இருக்குது. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் ஆக்குப்பண்ட்டு ஒரிஜினல் ஆக்குப்பண்ட்டே கிடையாது. என்னென்னா நடக்குது, அது நடந்துட்டு போகுது. ஒரு வழியாக இப்போ முதலமைச்சர் இன்றைக்கி அந்த மகளிர் படை புது படையை ஓப்பன் பண்ணுறாரு, இனாகரேட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு அமர யோசனை பண்ணி இதிலெல்லாம் ப்ரெஸ்டீஜ் பார்க்காம, என்ன கத்துற நாய் கத்துட்டோம், இறப்புவாங்கட்டோன்னு விட்டுட்டு பொறுமையாக இருந்து அருமையாக செய்கிறாங்க தான் நிர்வாகம்.
அது ஏதோ ஒரு புறம்போக்கு சொல்லுது. இவங்க வந்து ஆட்சி செய்யாமல் அரசு அதிகாரிகள் சொல்கிற பேச்சுக்கிறார். அதுதான் நியாயமான அரசு. உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது தான். அவங்க தவறு செஞ்சால் அதிகாரம் செய்ய எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவங்களுக்கு தானே இருக்குது. உங்களுக்கு சட்டமேற்ற அதிகாரம் தானே இருக்குது. ரெண்டுத்தையும் ஆக்குப்பை பண்ணின்னு இது என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுது? இவரெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? போங்க, காலை வணக்கம்.